வணக்கம். நான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன். வரும் 22ஆம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது. அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். வழக்கு எண் 18 கீழ் 9 படம் மூலமா தமிழ் சினிமாக்கு அறிமுகமானவர் தான் நடிகர் ஸ்ரீராம். அதை தொடர்ந்து ஓநாயும் மாட்டுக்குட்டியும், வில்லம்பு, மாநகரம், இருக்கப்பற்று மாதிரியான சிறந்த படங்களை தேர்வு செஞ்சு நடிச்சாரு. ஆனா இருக்கப்பற்று படத்துக்கு அப்புறம் தமிழ் சினிமால எந்த படங்களும் நடிக்காம இருந்த ஆக்டர் ஸ்ரீ அதுக்கப்புறம் என்ன ஆனாரு, என்ன பண்றாருன்னு தெரியாம இருந்துச்சு. அந்த சமயத்துல திடீர்னு அவர் தனியா ஒரு ரூம்ல அவரே சமைச்சு சாப்பிட்டு அதை வீடியோ எடுத்து அவரோட இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ணிட்டு வந்த வீடியோஸ் வைரல் ஆச்சு. அதுல அவர் ரொம்ப உடல் மெலிஞ்சு போய் முடியெல்லாம் கலர் பண்ணி அவர் முன்ன இருந்ததை விட ரொம்பவே வித்தியாசமா இருந்தாரு. பலருமே ஸ்ரீக்கு என்னாச்சுன்னு கேட்க தொடங்கி இந்த விஷயம் சோசியல் மீடியால வைரலாகி பேசு பொருளா மாறிச்சு. பலருமே ஸ்ரீ இருக்கிற இடத்த கண்டுபிடிக்க ரொம்பவே முயற்சி பண்ணாங்க. சிலர் அவர் போதைக்கு அடிமையாகி இப்படி ஆயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு வந்தாங்க. ஆனா ஸ்ரீயே அவர் ஸ்மோக் பண்றதெல்லாம் விட்டுட்டேன், நீங்களும் புகைப்பிடிக்கிற பழக்கத்தை கைவிடுறதுக்கு முயற்சி பண்ணுங்கன்னு சொல்லி வீடியோ ஒன்று வெளியிட்டு சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வச்சாரு. ஸ்ரீயோட இந்த விஷயம் பெருசாகவே டைரக்டர் லோகேஷ் கனகராஜும் ஸ்ரீயோட இந்த விஷயத்துல இன்வால்வ் ஆனாரு. அதுக்கப்புறம் நார்த் இந்தியால இருந்த ஸ்ரீயை எப்படியோ அவங்க ஃபேமிலி கண்டுபிடிச்சு மீட்டுட்டாங்க. லோகேஷ் கனகராஜும் ஸ்ரீ இப்போ நல்லா இருக்காரு, மருத்துவ கண்காணிப்புல இருக்காரு, அதனால கொஞ்ச நாளைக்கு சோசியல் மீடியால ஆக்டிவா இருக்க மாட்டாருன்னு சொல்லியிருந்தாரு. இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 2 மாசங்கள் ஆன நிலையில ஸ்ரீ மறுபடியும் சோசியல் மீடியால ரீஎன்ட்ரி கொடுத்திருக்காரு. ஆனா முன்ன இருந்ததை விட ரொம்பவே தெளிவா இருக்காரு. அவரோட செல்ஃபியை போஸ்ட் பண்ணியிருக்காரு. அந்த போட்டோ கேப்ஷன்ல மே ஐ கம் இன் அப்படிங்கிற அவரோட முதல் இங்கிலீஷ் நாவலை எழுதி இருக்கிறதாகவும் அந்த புக்கை சேல் பண்றதாகவும் சொல்லியிருக்காரு. ஸ்ரீயோட போட்டோ பார்த்தாலே நல்ல வித்தியாசம் தெரியுது. முன்ன இருந்ததை விட ரொம்பவே பிரைட்டா இருக்காரு. ஹேர் ஸ்டைல் எல்லாம் மாத்திருக்காரு. ரொம்ப உடல் மெலிஞ்சிருந்த இவர் இப்போ முன்ன விட உடல் ரீதியா நல்லா இருக்காரு. பலருமே கமெண்ட்ஸ்ல உங்களுக்காக ரொம்ப பிரார்த்தனை பண்ணோம், இப்போ உங்களை இப்படி பாக்குறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு, சீக்கிரமே சினிமாலையும் கம்பேக் கொடுங்கன்னு அவருக்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க. ஸ்ரீயோட இந்த கம்பேக் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த மாதிரி சினிமா, சீரியல்ஸ் அண்ட் ட்ரெண்டிங்கான அப்டேட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்க நம்ம ட்ரெண்டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.